கௌரி, மாமா, என்னம்மா தம்பி குடிச்சிட்டு வந்த கவலையா? இல்ல மாமா, அவர் தங்கதுரையோட பழக்கம் வச்சிருக்காருங்கிற கவலை. பழகுன முத நாளே அவரை கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சிருக்கான். போதையில என்னென்னமோ பேசி அவனை ஒரு நல்ல அண்ணன் போல சித்தரிச்சிருக்கான். நான் தான் தங்கதுரைய தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேனா? அந்த தங்கதுரை ரொம்ப நல்லவனா. தங்கச்சி தங்கச்சின்னு என் மேல ரொம்ப பாசமா இருக்கானா. ராத்திரி ஃபுல்லா போதையில தூங்காம தன்னை மறந்து திரும்ப திரும்ப இதையே தான் சொல்லிட்டு இருந்தாரு மாமா. அந்த தங்கதுரை பச்சை துரோகி மாமா. தப்பான காரணத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த நல்ல வேஷத்தை போடுறான். தடுத்து பார்த்தா உங்க மகன் கேட்கவே மாட்டேங்கிறாரு. ரொம்ப அழுத்தமா கேட்டா தடுத்தா எங்களுக்குள்ள விரிசல் வந்து தொலைச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதுதானே உமா மகேஸ்வரியோட ஆசை. உனக்கும் சித்தார்த்துக்கும் நடுவுல விரிசல் வரணும், விவகாரம் வரணும்னு தானே உமா மகேஸ்வரி வேணும்னே அவனை தங்கதோர பக்கம் திருப்பி விடுறா. இது நடக்கக்கூடாதுமா. இந்த நேரத்தில் நீ சத்திரியனா இருக்கிறத விட சாணக்கியனா இருக்கணும். ஆமாமா, இப்ப நீ நேருக்கு நேர் நின்று சித்தார்த் கோபத்தை சம்பாதிக்கிறத விட அமைதியா இருந்து அவன் போக்கில் விட்டுட்டு நேரம் வரும்போது சாமர்த்தியமா அவனை பக்கம் திருப்பிக்கணும் கௌரி. நாம பிரிக்கணும்னு நினைச்சா இந்த ஆளு சேர்த்து வைக்க பாக்குறாரே. விடாம பிடிக்கிறது ஒரு வழி, விட்டு பிடிக்கிறது இன்னொரு வழி. சித்தார்த்த விஷயத்துல நீ ரெண்டாவது வழியை செலக்ட் பண்ணிக்கமா. என் அனுபவத்தை வச்சு சொல்றேம்மா. ஆத்திரமா இருந்து சாதிச்சவங்களை விட அமைதியா இருந்து சாதிச்சவங்க தான் அதிகம். நீ இப்ப அமைதியா இரு. என்ன கேட்டா வேகமா இருக்கிறத விட விவேகமா இருக்கிறது தான் பெஸ்ட். நீ விவேகமா இரு. மூங்கிலா முறுக்கிட்டு நிக்காம நாணலா வளைஞ்சு கொடுத்து போ. அதாமா உனக்கு நல்லது. நீ புத்திசாலி, உனக்கு தெரியாது இல்ல. இருந்தாலும் வாழ்க்கையோட சிம்பிள் தத்துவத்தை சொல்றேன். நாம ஜெயிக்கிறதுல கவனமா இருக்கிறத விட எதிரி ஜெயிக்க கூடாதுங்கிறதுல நாம ரொம்ப கவனமா இருந்தாலே போதும். நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும். கடல்ல போற கப்பலை காத்து போற திசையிலேயே இப்போதைக்கு ஓட்டிட்டு போ. தேவைப்படுறப்போ எதிர்த்து ஓட்டலாம்.